மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கோபத்தில் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது குடும்பத்துல ரகசியமான உறவினர்கள் கூட இதுவரைக்கும் பரவிக்கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா நீங்க கோபத்துல ஏதோ ஒன்று மனதிற்குள் வைத்துக்கொண்டு அவசரமாக பேசிய வார்த்தைகள் இன்னமும் சிலருடைய மனதிற்குள் இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் உங்களுக்கு இயல்பாகவே ஆக்ரோஷமும் அவசரமும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். அது நீங்கள் எப்பொழுதாவது ஏதேனும் செயல்கள் நடக்கும் பொழுது நம்முடைய கோபத்தையும் நம்முடைய மனதிற்குள்ள பேசக்கூடிய வார்த்தைகளையும் எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய உண்மையான முகத்தையும் உண்மையான கோபத்தையும் சில மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படியே நீங்க வெளிப்படுத்தி விடுவீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஏதோ ஒரு வாக்குவாதத்தின் போது நீங்கள் ஆத்திரப்பட்டு வெளியிட்ட ஒரு குடும்பத்தின் ரகசியம் இப்போது தீயாய் உறவினர்களிடையே பரவி கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த உறவினரின் ரகசியங்களை உங்களிடம் மட்டுமே தான் அந்த ஒரு உறவினரும் உங்களுடைய குடும்பமும் சொல்லியிருக்கும். நீங்கள் யாரிடமும் வெளியில் சொல்ல மாட்டீர்கள், உங்களுடனே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று தான் கூறியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் கோபத்தில் பேசிய அந்த ஒரு வார்த்தை இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க அவர்கள் உங்களை ஏதேனும் அவமானப்படுத்தும் பொழுது நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பீங்க. அது குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருந்தது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் நீங்களாக இருந்திருப்பீங்க. அதனால உங்கள் மீது வைத்திருந்த மரியாதையும் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவரிடமும் அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாகவே மாறியிருக்கும். ஆரம்பத்துல அதை நீம ஏன் பேசணும் அப்படின்னு மனதிற்குள்ள ஏகப்பட்ட கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்ப்பீங்க, நம்ம இந்த ஒரு செயலை செய்யாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்குமோ, நம்ம இதனை செய்துவிட்டு நம்முடைய நல்ல பெயரை நாமளை கெடுத்து கொண்டோமோ என்றெல்லாம் உடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டுமே தங்க இருக்கும். ஆனால் நடந்து விட்டது, இனிமே அதை திருத்த வேண்டும் என்று நீங்கள் உங்களையே நீங்கள் இனிமே உங்களை நீங்கள் கஷ்டப்படாமல் பார்த்து கொள்வது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். இது உங்களுடைய குடும்பத்தின் கௌரவத்திற்கு பெரிய ஒரு சவாலாகவே மாறியிருக்கும். இந்த சூழலில் பரவிய விஷயத்தை மறுக்காமல் அது அந்த நேரத்து ஆத்திரத்தில் வந்த வார்த்தை என்று பக்குவமாக தட்டி கழிப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது. இல்லை என்றால் அதனாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உங்களால் ஏற்பட்டு விட்டதால் அதை எப்படியாவது தீர்ப்பதற்கு மட்டுமே நீங்கள் முடிவுகளை செய்ய வேண்டுமே தவிர அதை மீண்டும் வளர்ப்பதற்கு நீங்கள் ஏதேனும் செயல்களை செய்தீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை பற்றி பேசும் உறவினர்களிடம் தள்ளி நின்று கொண்டு உங்களுடைய தரப்பு நியாயத்தை அமைதியாக நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதே போல இந்த மேஷம் ராசிக்காரங்க எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசும் குணம் கொண்ட ஒரு நபர்கள். எந்த ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்து கொள்ளாமல் கோபம் வந்துவிட்டது என்றால் அருகில் இருப்பவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மனதிற்குள்ள தோன்றுவதை அப்படியே பேசிவிடக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே தான் நீங்கள் இருப்பீர்கள். ஒரு கன நேர கோபத்தில் பல வருடங்களாக குடும்பத்திற்குள் மட்டும் இருந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படையாக நீங்க கூறியிருப்பீங்க. அதனை உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சுற்றத்தார்களும் கேட்கும் பொழுது இவங்களுடைய குடும்பம் இவ்வளவு மோசமான குடும்பமா என்று உங்களை தப்பாக பேசவா ஆரம்பிக்கும். அது அவர்களுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, உங்களுக்கும் சேர்த்துதான் அவமானங்களை தேடி கொடுக்கும். அது ஆரம்பத்தில் சாதாரண வார்த்தையாக வெளியேறி இருந்தாலும் பின்னர் உறவினர்கள் மத்தியில் பரவி குடும்பத்தின் கௌரவத்தை அது பாதித்திருக்கும். இதனாலேயே இதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி குடும்பத்தினரிடையே எழுந்து நம்பிக்கை குறைவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். சில நேரங்கள்ல இந்த ஒரு சம்பவம் பல வருட உறவுகளையே பாதிக்கவும் வைத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இது எப்படி ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்றெல்லாம் நீங்க மனதிற்குள்ள போட்டு கற்பனைகள் செய்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் இதற்கான காரணங்கள் என்னவென்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி சம்பந்தப்பட்ட
வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே மேஷம் ராசி வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேஷம் ராசி அன்பர்களை உங்களுடைய மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்துவிடும். எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதுல உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமும் தனி கம்பீரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது புதிய முயற்சிகளை தொடங்கி இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல புதிய புதிய விஷயங்களையோ தொழில்களையோ நீங்கள் ஆரம்பித்திருந்தால் கூட அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனிமே வரக்கூடிய நாட்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதனை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் மகிழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிந்து அதற்கான வேலைகளும் இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் அனுகூலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீண்ட நாள் மனக்காயத்திற்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே மாறிவிடும். மேஷம் ராசிக்காரங்க மனதில் வைத்து கொண்ட காயங்களை எளிதில் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். யாரேனும் ஏதேனும் தவறுகளை செய்தாலோ ஏதேனும் கஷ்டங்களை தேடி கொடுத்தால் கூட அதனை மறக்காமல் மனதிற்குள்ள வைத்து நம்ம எப்படியாவது அவர்களுக்கு இதை திருப்பி செய்துவிட வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எதையுமே அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டீங்க. அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். பல வருடங்களாக யாரிடமும் சொல்லாமல் சுமந்து வந்த வேதனைகளும் அவமானங்களும் நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் குடும்பத்தினரால் புரிந்து கொள்ளப்படாத தருணங்கள் இனி மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைய தொடங்கும். உங்களை காயப்படுத்தியவர்களை ஒரு ஒரு நாள் உங்களுடைய உண்மையான மதிப்பை உணரக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து இவ்வளவு நாட்கள் இதற்காகத்தானா கவலைப்பட்டேன் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு உள்ளத்தில் ஒரு அமைதியானது பிறக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மாறப்போகிறது. இது நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி அளவுக்கு நன்மைகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா கவனித்தும் பார்க்க வேண்டும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கும் துரோகங்களுக்கும் மனதில் ஆழமான வடுக்களாக பதிந்திருந்தவைகள் அனைத்துமே ஆறான மனக்காயங்கள் அனைத்துமே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதே போல மேஷம் ராசியில பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தூய்மையான சில வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் தானாகவே கிடைத்துவிடும். பரணியில் பிறந்தவர்களுக்கு முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இதனால வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல முன்னேற முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலனில் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படும். இது ஏற்படுதா இல்லையா என்பதை கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.